இவங்க முன்னால இப்ப சொல்ல முடியாது. மும்பைல இருந்து லெட்டர் வந்திருக்கு. உடனே என்ன ஏதுன்னு பாக்கணுமே. ஜனனி, ஒரு நிமிஷம் மாடிக்கு வா. நான் முன்னால போறேன். நீ போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. என்ன விஷயம்? மும்பைக்கு நாம சாம்பிள் அனுப்பின கம்பெனில இருந்து லெட்டர் வந்திருக்கு. இதோ இப்ப வந்துடுறேன். எல்லாரும் வாங்க. அண்ணி, என்ன சாப்பிடலாமா? ஒரு நிமிஷம் மாடிக்கு வாங்கல. என்ன? வாங்க சொல்றேன். என்னண்ணே எல்லாரையும் வெண்ணிலா சாப்பிட கூப்பிட்டா? இப்ப ஏதோ லெட்டர் வந்த உடனே எதுக்கு திடீர்னு எல்லாரும் மாடிக்கு வர்றாங்க? என்னவா இருக்கும் மருதானே? தெரியலையே. சரி சரி, நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அண்ணா வாமா. என்னது கோவை எக்ஸ்பிரஸ் மாதிரி லைன் கட்டி வரீங்க? ஒரு குட் நியூஸ்னா. அப்படியா? என்ன விஷயமா? மும்பைல இருந்து லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? என்ன லெட்டர்? படி 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 படி. அண்ணா, நம்ம அனுப்பின மசாலாவை நிறைய வீடுகள்ல பெண்கள் கிட்ட கொடுத்து அவங்கள சமையல் பண்ணி டேஸ்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் கூட குறையா சொல்லலையா. அதனால இதுக்கு ஒரு நேம் வச்சு பிராண்ட் பண்ணி தயார் பண்ணி கொடுத்தா ஏஜென்சி எடுத்துக்கிறோன்னு சம்மதம் சொல்லியிருக்காங்கன்னா. அது சம்பந்தப்பட்ட செலவுக்கு பணம் தேவைப்பட்டா கூட உடனே அட்வான்ஸ் பணம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நாம அனுப்பின 2 ஏஜென்ட்டுமே ஓகே சொல்லிருக்காங்கண்ணா. மேடம், என்ன மேடம் பின்றீங்க? வாங்க வாங்க வாங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, கையை கொடுங்க மேடம். அடேங்கப்பா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வெண்ணிலா. சூப்பர் அண்ணி. சூப்பர் அக்கா. கங்க்ராட்ஸ். இது என்ன பெரிய விஷயம்? என்ன அண்ணி, இத பெரிய விஷயமானு கேக்குறீங்க? இது சாதாரண விஷயம் இல்ல. இதெல்லாம் வீட்ல தெரிஞ்சது அம்மா அப்படியே வாய் அடிச்சு போயிடுவாங்க, தெரியுமா? இது வந்து நம்ம வெண்ணிலாவுக்கு மட்டும் வாழ்த்து சொல்றது பத்தாது. இதுக்கு முக்கியமான காரணம் பூஜா. ஏன்னா பூஜா இதை சொல்லணும், அது நடந்திருக்கு. பூஜா சூப்பர்மா. சந்தோஷம்ண்ணா. அண்ணி, அவ்வளவுதான். இனிமேல் வீட்டுக்குள்ள அம்மா பூங்கோதை எல்லாம் மிரள போறாங்க. சரி அண்ணி, சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குது. அண்ணி, இன்னைக்கு சாதாரண சாப்பாடுலாம் போடக்கூடாது. சும்மா ஸ்வீட்டோட சாப்பாடு போடணும், சரியா? ஆமா வெண்ணிலா, எனக்கும் பசிக்குது. ஆச்சரியம் போங்க. அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன கரிச்சு கொட்டி உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. அது தெரியாம இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா என் மனசுக்குள்ள சந்தோஷத்துக்கு பதிலா பயம் தான் வருது. என்ன? நான் ஒண்ணும் இல்ல மாமா, நான் போய் டிபன் எடுத்து வைக்கிறேன். வெண்ணிலா, ஒண்ணு அம்மா கூப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிடணும், நான் போய் பரிமாறிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. என்னம்மா, கூப்பிட்டா வரமாட்டியா? வரேன். என்ன
மாடியில ஏதோ ரகசிய ஆலோசனை எல்லாம் நடந்துச்சாமே, என்ன விஷயம்? பூஜாவுக்கு கொரியர் வந்துச்சுல்ல, மாடியில போய் என்ன பேசுனீங்க? அது வந்து அத்தை, அவங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. பூங்கோத மொத்தத்தையும் சொல்லிட்டாங்க. இனிமே நீ என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத, சரியா? அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அவங்க எல்லாரும் சொன்னதுனாலதான் இந்த மசாலா பொடி எல்லாம் ஏதோ பாம்பே காமிச்சோம். எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. உன்னை போய் ஒரு பெரிய ஆளாக்கணும்னு அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு அதுக்கு வேலை பாக்குறாங்க பாரு. அவங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. கோபுரத்து மேல கஷ்டப்பட்டு ஏறி எச்சிலைய கொண்டு போய் வச்சாலும் அடிக்கிற காத்துல அது கீழே தான் வந்து விழுன்னு அறிவில்லாம வேலை பாக்குறாங்க. சரி சரி, முதல்ல போய் அவங்களுக்கு சாப்பாடு போடு. ஆனா இங்க நான் மிரட்டினதையோ பேசினதையோ எதையுமே காமிச்சிக்க கூடாது, புரியுதா? சரிங்க அத்தை. இந்த பாரு, இங்க பயந்த மாதிரி நடிச்சிட்டு பின்னாடி வேலை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காது. கொன்னுடுவன் கொண்டு பா. என்ன போகுத? இத்தனை நடந்திருக்கு, உனக்கு தெரியல? மருது, நீ என்ன கண்ண முடிக்கிட்டு இருந்தியா? அம்மா, இதெல்லாம் எங்க வச்சு நடந்ததுன்னே தெரியலம்மா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பூஜாதாம்மா. அவ வந்த நாள்ல இருந்து இந்த வெண்ணிலாவுக்கு தேவையில்லாம தைரியத்தை வளர்த்து விட்டுட்டு இருக்கா. எல்லாமே ரகசியமா தான் நடந்துட்டு இருக்கு. அந்த வெண்ணிலாவை சமையல் போட்டியில கலந்துக்க வச்சதும் அவ வேலைதாமா. இப்போ இதுக்கு காரணமும் அவதாமா. வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி நாம விருந்தாளிங்கிற அறிவு கூட இல்லாம நடந்துட்டு இருக்காளா? சரி சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறா பாத்துக்கலாம். ஆனா எல்லாம் மீறி போனா எப்படி அவ தலையில தட்டி வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். நமக்கு இப்ப நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி இனிமே எதிர்காலத்துல எதுவுமே நடந்துடக்கூடாது, புரியுதா? என்னம்மா பண்றது? ஸ்வேதா இருந்து அந்த கவலையே இல்ல. அவ நடக்கிறது மட்டும் இல்ல, இனிமே என்ன நடக்க போகுதுன்றது கூட சொல்லிடுவா. ஒரு அணு அசைஞ்சா கூட அவளுக்கு தெரிஞ்சிரும். அவளை நம்பி நான் மோசம் போனதுதான் மிச்சம் வருது. எங்க போனா, எப்படி போனா, உயிரோட இருக்காளா செத்தாளான்னு எதுவுமே தெரியலையே. மா, ஸ்வேதா மட்டும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை அள்ளி தூக்கிட்டு வந்துருவோமா. அவ ஒருத்தி போதும், இவங்க எல்லாருடைய கண்ணையும் விரல விட்டு ஆட்டிடுவா. ஹலோ, இல்லடி, இங்க ஒரு கோமா பேஷண்ட். சரி, ஓகேடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன்? டாக்டர் அந்த கோமா பேஷண்ட்க்கு திடீர்னு வலிப்பு வந்துச்சு டாக்டர். நான் இந்த பொண்ணு நினைச்சு கவலைப்படாத நாளே இல்ல. ஆனா இன்னைக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்து அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பாத்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாப்போம். டாக்டர், நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு யாருமே தேடி வராதப்ப கூட அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு டாக்டர் இவங்களை வச்சு பார்க்க போறீங்க? இல்லம்மா, எனக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு இந்த பொண்ணோட குடும்பம் தான் காரணம். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க. அதைத்தான் இந்த பொண்ணுக்கு நான் திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணோட அம்மாவோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது தேடி வர்ற வரைக்கும் கண்டிப்பா இவங்களை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கான பொறுமையும் கடமையும் எனக்கு இருக்குமா? சரிங்க டாக்டர், அப்போ பேசாம பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்து பார்க்க வேண்டியது தானே? இவங்களை எந்த சூழ்நிலையில இங்க கொண்டு வந்தாங்கன்னு உனக்கு தெரியாது. குண்டடிப்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமா ரோட்ல கிடந்தாங்கன்னு சிலர் இவங்களை பார்த்து தூக்கிட்டு வந்தாங்க. அதனாலதான் போலீஸ்க்கு கூட இந்த கேஸை பத்தி நான் தெரியப்படுத்தல. ஏன்னா போலீஸ்க்கு இதை பத்தி சொன்னா இமீடியட்டா பத்திரிகையில டிவியில இதை பத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. துப்பாக்கியால சுடுற அளவுக்கு இவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தான் அர்த்தம். மறுபடியும் இவங்க அவங்க கையில சிக்கிடக்கூடாது. அதனாலதான் போலீஸ்க்கோ இல்ல பிரஸுக்கோ நான் தகவல் கொடுக்கல. பார்க்கலாம், கோமால இருந்து வெளியில வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க முழுசா குணமாயிருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். நீ தயவு செஞ்சு இவங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்து அடிக்கடி மானிட்டர் பண்ணிட்டே இருமா. மறுபடியும் ஃபிட்ஸ் வராம பார்த்துக்கோ. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கு செய்யற பர்சனல் உதவியா நினைச்சு நீ செய்யணும். கண்டிப்பா டாக்டர். சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட் சிம்ரன், வெரி குட் வெரி குட். இப்ப பாருங்க. சிம்ரன் மட்டும் ரைட் ராயலா எனக்குன்னா அப்படியே ஒரு சொர்ட்டி கதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடலாம். ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? தப்பு. ருத்ராக்குட்டி, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ போய் சொல்லி ஏமாத்துறியா? உன்ன அதெல்லாம் முடியாது. நான் தான் விளையாடுவேன். சரி சரி, நீ விளையாடு. ஹே சிம்ரன், என்னக்கா? கோயிலுக்கு போறோம், வரியா? ஆஹா, நீங்க போங்கக்கா, நான் விளையாடுறேன். சரி ஓகே.
ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க. வா போலாம். சிம்ரன் வா போலாம். சரி. 1 2 3. இங்க வா. ஹேய், அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விடு. இரு சிம்ரன். என்ன விடு, நான் போகணும். சிம்ரன், நீ அப்படியே குதிச்சு விளையாடும் போது என் ஹார்ட்டும் குதிக்குது தெரியுமா? பாத்து, ரொம்ப குதிச்சா வாய் வழியா ஹார்ட் வெளியே வந்துட போகுது. போடா. இவ குத்துனா கூட சுகமா இருக்கே கார்த்தி. அம்மா அம்மா, இங்க பாத்தியாமா, எனக்கு பரிசு கிடைச்சிருக்க. ஏய், என்னம்மா இது இவ்வளவு பெரிய கப்பா இருக்கு? என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். தெரியலையேம்மா. அம்மா, கோயில்ல கோல போட்டி நடத்தினாங்க. ஆ, அதுல கலந்துகிட்ட எனக்கு முதல் பரிசு கிடைச்சதுமா. ரொம்ப சந்தோஷம்மா. நீ எப்ப எதுல கலந்துகிட்டாலும் கண்டிப்பா ஜெயிச்சிட்டு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. சில பேர் மாதிரி அடுத்தவங்க உதவியோட ஜெயிக்கிற ஆளு நீ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி வா, இத கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு வரலாம் வா. அத்தை, ம், நாளைக்கு கோவில்ல 10 சுமங்கலி பொண்ணுங்களை வர வச்சு ஒரு பூஜை வச்சிருக்கேன் அத்தை. சரி. இல்ல, உங்ககிட்ட அந்த தகவலை சொல்லிடலான்னு. இப்ப அது ரொம்ப முக்கியமா? பூங்கோத போட்டியில கப்பு ஜெயிச்சுட்டு வந்திருக்கா. நானே அந்த சந்தோஷத்துல இருக்கேன். இப்ப போய் சுமங்கலி பொண்ணுங்க பூஜைன்னுகிட்டு வேற வேலை இல்ல உனக்கு? நீ வாமா.